வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, லார்சன் அண்ட் டூப்ரோ லிமிடெட். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது சிவில், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜெனரலா இன்ஜினியரிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லார்சன் அண்ட் டூப்ரோனா எவ்வளோ பெரிய கம்பெனின்னு. இது வந்து ஒரு பெரிய பில்டிங் கம்பெனி. பில்டிங் மட்டும் இல்ல, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்ல. தேர் இன்டூ டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இதுலலாம் இருக்காங்க. செக்டார்ஸ்லயும் இருக்காங்க. ஒரு மாதிரி நல்ல ஒரு பேரு நல்ல பேர் இருக்கிற கம்பெனி. எல்&டில ஜாப் கிடைக்கிறது தான் ஒரு சிவில் இன்ஜினியரோட கனவா கூட இருந்திருக்கும். பேக் இன் 1995 2000 அந்த ரேஞ்சிலலாம். அ அந்த இயர்லலாம். ஏன்னாக்கா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணது. சிவில்ல செலக்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி எல்&டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்&டில வந்து அதனால இன்டர்வியூ எடுக்குறாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ அதுல எப்படியாவது செலக்ட் ஆயிட மாட்டோமா அப்படின்லாம். ஸோ பவர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஒரு மாதிரி இவங்க மெட்டீரியல் ஹேண்ட்லிங் கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் சர்வீஸ்ன்ற மாதிரி இவங்க இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஷோர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரான்ல ம், ஈரான் வந்து குண்டு போடுறதால கல்ஃப்லலாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால இவங்க ஸ்டாக்கும் கம்மியாயிட்டு இருக்கு வேல்யூஸ். பட் இந்த வார் முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தேவைங்க. கண்டிப்பா தேவை. அதனால எப்படியும் எல்&டி வில் கெட் மோர் ஆர்டர்ஸ். ஆர்டர்ஸ் நெறைய வரும். ஆர்டர்ஸ் நெறைய வந்ததுனாக்கா ப்ராஃபிட்டும் நல்லா வரும். பட் இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாரி டவுன் ஆகுற டைமு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா எனக்கு பட்டது. கிராப் பண்றதுக்கு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கேன். டேஸ் ஹை பார்த்தீங்கன்னாக்கா 3494ல இருக்கு. லோ வந்து 3396ல இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 4400ல இருக்கு. 440ல இருக்கு. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 2965. ஆல் டைம் ஹை 4440. ஸோ அதாவது ரீசென்ட்டா ரீச் ஆன ஹை தான் ஆல் டைம் ஹை. அப்புறமா பிஇ. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 30ல இருக்கு. 30ன்றது கொஞ்சம் ஹை தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது 20, 25 அந்த ரேஞ்சுல. இல்லன்னா அதுக்கு கீழ. இது 30ன்றது கொஞ்சம் ஹை பிஇ தான். செக்டார் பிஇ பார்த்தீங்கன்னா 27.57. ஆக்சுவலா இந்த பிஇ இத நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாக்க. இதோட பிஇ வந்து 30க்கு வந்தது இப்பதான். இதுக்கு முன்னாடிலாம் இன்னும் அதிகமா தான் இருந்தது. ஸோ இப்போ 30க்கு வந்திருக்கு. சரி ரொம்பவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். 1, 2ன்னு வாங்கி போடலாம்னு சொல்லி இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் டிஸ்கஷனுக்கு. கம்பெனி ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனி வித் ஹை டிடிஎம் இபிஎஸ். இபிஎஸ் குரோத் நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்வியஸா டிக்ரீஸ்ட் தேர் ஷேர் ஹோல்டிங். யாரு? டிஐஏஸ். டிஐஐ டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, பிஇ வந்து லெஸ் தென் 3 இயர் ஆவரேஜ் பிஇ. அது ஆப்பர்ச்சுனிட்டியா போட்டிருக்காங்க. த்ரெட் பார்த்தீங்கன்னா, செல்லிங் வித் ஸ்ட்ராங் வால்யூம்ஸ். இது கண்டிப்பா ஆகும். ஏன்னா, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இப்போ குண்டு விழுந்துட்டு பாம்ஸ் விழுந்துட்டு இருக்கு. பாம்ஸ் விழுறதால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும்போது இவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸும் ஸ்டாப் ஆகிடும். வராது. அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஆ என்ன ஆகும்னாக்கா, இவங்களுக்கு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு இவங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி கான்ட்ராக்ட் இது ஆன பிறகு வாங்கிட்டாங்கனாக்கா, இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ அது வந்து இப்போ நம்ம உடனே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இந்த வார் சினாரியோ முடியணும். முடிஞ்சு எக்கனாமி கொஞ்சம் ரிவைவ் ஆகும்போது நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பிரைஸ் வந்து 3469 பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜூலை, அ ஆகஸ்ட் மந்த்ல அட்டைன்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா 6 மந்த்ஸ் கழிச்சு இப்ப தான் இந்த பிரைஸ் வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். குறைஞ்சதுனாக்கா நம்ம அத ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். ஏன்னா சச் அ ஸ்ட்ராங் கம்பெனி. ரொம்ப ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி. நல்ல மேனேஜ்மென்ட். ப்ரொமோட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டரே கிடையாது இதுக்கு. இதுவும் ஒரு மாதிரி ஐடிசி மாதிரி தான். மேனேஜ்ட் பை அதர் பீப்பிள். ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது. அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 31 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுல 61% பையும், அவுட் பெர்ஃபார்ம்னு 23%ம் குடுத்துருக்காங்க. அப்புறம் 3 அண்ட் 6% அண்டர் பெர்ஃபார்ம் அண்ட் செல்னு குடுத்துருக்காங்க. பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இயர் டு டேட் இது நெகட்டிவ்ல இருக்கு. 3 இயர்ஸ் முன்னாடி போட்டவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ்ல இருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, பிவர் பாயிண்ட் 3520. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3615ல இருக்கு R1. R3 இது 3 ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3888ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3343ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டும், தேர்ட் சப்போர்ட் 3070லயும் இருக்கு. மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 20 டேஸ்க்கு 4056லயும், 200 டேஸ் 3800லயும் இருக்கு. இது ட்ரேடர்ஸ்க்கு தான். நெக்ஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன். பப்ளிக் ஒப்பீனியன்
ரொம்ப ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்க. எப்படின்ட்டு, இப்போ பாம்ப்ஸ் விழுந்துட்டு இருக்கு. அதனால அவங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் வராது. அவங்களோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகும். கரெக்ட் தான். அதனால எல்லாரும் செல் பக்கம் போறாங்க. ஆக்சுவலா இந்த மாரி டயத்துல என்ன பண்ணணும்னாக்கா, ஆ இந்த ஹெவி பொசிஷன் எடுத்தவங்கலாம் செல் பண்ணி வெளில வருவாங்க. ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளில வந்துரலாம் அப்படின்ட்டு. அந்த மாரி டயத்துல இது நல்லா ஃபால் ஆகும் மார்க்கெட்ல. ஷேரோட பிரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அந்த டயத்துல கரெக்ட்டா நம்ம போய் வாங்கணும். நம்ம போய் வாங்குனோம்னாக்கா, ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இது அதனது இந்த ப்ராப்ளம்லாம் செ செ ஸ்டா சால்வ் ஆகி, அ மேல வரும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். இப்ப நானே அ நான் என்கிட்ட இந்த ஸ்டாக் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கு. ஐ திங்க் 3000 அரவுண்ட் இதே ரேஞ்சுல தான் ஒரே ஒரு ஸ்டாக் வச்சிருக்கேன். ஸோ நானே இப்போ 100 ஸ்டாக் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் வாங்குன பிரைஸுக்கு பக்கத்துல வரும்போதே எனக்கு என்ன ஆகும், ஓகே வர்ற ப்ராஃபிட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு செல் பண்ணிட்டு ப்ராஃபிட்ட வெளியில எடுத்துருவோம். ஸோ அந்த மாரி டயத்துல இன்னும் கொஞ்சம் எல்லாருமே செல் பண்ணும்போது ஆப்வியஸா என்ன ஆகும், பிரைஸ் வந்து டிராப் ஆகும். பிரைஸ் டிராப் ஆகும்போது, அதுக்கப்புறமா நம்ம 1, 2ன்னு வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த மாரி தான் நெறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. அதனாலேயே இந்த மாரி நல்ல கம்பெனியா இருக்கணும். நல்ல கம்பெனியான்றத பார்த்துக்கிட்டு நம்ப டிசிஷன் எடுக்கணும். புரோக்கர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னாக்கா, இது மார்ச் 4ல தான் லேட்டஸ்ட்டா குடுத்துருக்கிறது. ஆ அதுல பார்த்தீங்கன்னாக்கா, பை தான். எல்லாருமே பை ரேட்டிங் தான். 4000 பிளஸ் டார்கெட் போட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரெவென்யூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவலா குரோத் காமிச்சிருக்காங்க. எங்கேயும் டிப் இல்ல. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. ப்ரமோட்டரே கிடையாதா? அப்படின்ட்டு. ஸோ சம் ஆஃப் த ப்ரொஃபஷனல் மேனேஜ்ட் கம்பெனில ப்ரமோட்டர் இல்லனாலும் வேலை ஆகும் போல இருக்கு. ஏன்னா ஐடிசி அப்படிதான் ஒன் ஆஃப் த கம்பெனி. அந்த மாரி எல்&டிலயும் ப்ரமோட்டர் கிடையாது. ஸோ எஃப்ஐஐ வந்து 19.8% வச்சிருக்காங்க. ரீசென்ட்டா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் அதாவது டிசம்பர் 2025ல பார்த்தீங்கன்னாக்கா, 19.28% இருந்தத 19.85%ஆ இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐ. அப்புறம் டிஐஐ பார்த்தீங்கன்னாக்கா, 42.7%ல இருக்கு. அதர்ஸ் 18%. பப்ளிக் நீங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 18.96%ம் வச்சிருக்காங்க. பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, டெக்னோ எலக்ட்ரிக், இர்கான் இன்டர்நேஷனல், இபேக், ப்ரீஃபேப், கிராண்டாக், கோயல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்ல இதுல. இர்கான் இன்டர்நேஷனல் மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளவு தான். இதுல பிஇ பார்த்தீங்கன்னாக்கா, இது கொஞ்சம் ஹை பிஇ தான். இதுதான் ஹையஸ்ட் பிஇல இருக்கு. பிளஸ் டெட்டும் அதிகமா இருக்கு 1.3. பட் என்னன்னா கம்பெனி பேர் நல்லா இருக்கு. ஒண்ணுன்னு கன்சிடர் பண்ணிக்க வேண்டியதுதான். கன்சிடர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்க வேண்டியது. நல்ல ப்ராஃபிட்ஸ் வரும். ஏன்னா, ஆஃப்ஷோர்ல இருக்காங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. அங்கலாம் ரெவென்யூஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டுருக்கேன். பட் என்னன்னாக்கா, பிஇ மாத்திரம் அதிகம். 30ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு 25லாம் வந்தாக்கா கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். பாருங்க உங்களோட ரிஸ்க் அப்படைட்ட வச்சுக்கிட்டு நீங்க கன்சிடர் பண்ணலாம். நான் என்னன்னாக்கா லாங் டெர்ம்க்கு கன்சிடர் பண்றதால எனக்கு இது பெரிய விஷயமா தெரியாது. ஒரே ஒரு ஸ்டாக்கு மாசத்துக்கு ஒரு ஸ்டாக் வேணுனாக்கா வாங்கி போட்டுட்டு சும்மா வந்துருவேன் அப்படியே. இன்னும் குறைஞ்சதுன்னா நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன் P30 பிஇல இருக்கு. கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டெர்ம். லாங் டெர்முக்கு நம்ம 1, 2ன்னு இப்போ கன்சிடர் பண்ணலாம். ஓகே. தட்ஸ் ஆல். தேங்க் யூ.